Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having a technique champion Rohit Alam. Me Rohit is the electrical engineer. இன்னைக்கு network theoryல நமக்கு Z parameter to Y parameter conversion பத்தி சொல்ல போறாரு. என்னன்னு பார்க்கலாம். So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா parameter conversion பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து Z parameterல இருந்து Y parameter எப்படி கன்வர்ட் பண்ண போறதுன்னு பார்க்க போறோம். So நம்மளுக்கு Z parameter ஈக்குவேஷன் தெரியும். Z parameter வந்து impedance parameter. So அதுல வந்து வோல்டேஜ் வந்து டிபெண்டன்ட்டா இருக்கும், கரண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். Z parameterல கரண்ட் டிபெண்டன்ட்டா இருக்கும், வோல்டேஜ் இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும். So இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி இதுல இருந்து நம்ம parameter conversion பண்றோம். So இந்த இதுல Z parameter வந்து Y parameterக்கு நம்ம கன்வர்ட் பண்ண போறோம். So Y inversion of Z parameter. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு Y parameter inverse of Z parameter. So inverse of Z parameter கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா 1 by modulus of Z into adjoint of Z கண்டுபிடிப்போம். So adjoint of Z கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா இதுதான் Z11 Z12 Z21 Z22. So இத நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம சைனை வந்து நெகட்டிவ் சைனை இன்ட்ரோ듀ce பண்ணிப்போம். சோ அதாவது Z11 Z2 ஓட பிளேसेस இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு Z12க்கும் Z21க்கும் நம்ம நெகட்டிவ் சைன் இன்ட்ரோ듀ce பண்ணுவோம். இதுதான் Z இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா. சோ மாடுலஸ் ஆஃப் Z கண்டுபிடிக்கிறதுக்கு Z11 Z2 மல்டிப்ளை பண்ணிட்டு Z21 Z12 Z21 மல்டிப்ளை பண்ணிப்போம். So இதுதான் நமக்கு கிடைச்ச Z inverse ஓட ஃபார்முலா. இதுல இருந்து நம்ம ஒரு Y பாராமீட்டர் கண்டுபிடிப்போம். So first one வந்து Y11. So Y11 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் டினாமினேட்டர்ல எல்லா பாராமீட்டருக்குமே மாடுலஸ் ஆஃப் Z போட்டுருவோம். இப்போ நமக்கு இந்த adjoint of Z கிடைச்சதுல சோ அந்த வேல்யூஸ் தான் நமக்கு நியூமரேட்டர்ல வரும். So Y11 பாத்தீங்கன்னா Z22 divided by modulus of Z. Y12 பார்த்தோம்னா நமக்கு minus of Z1 divided by minus of Z12 divided by modulus of Z. Z21 பார்த்தோம்னா minus Z21 divided by modulus of Z. Z22 பார்த்தோம்னா Z11 divided by modulus of Z. So இதுதான் Z பாராமீட்டர்ல இருந்து Y பாராமீட்டருக்கான கன்வர்ஷன். So இதுதான் நம்ம கன்வர்ட் பண்ணி கிடைக்கிற ஃபார்முலா. சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம்னா Y parameter to Z parameter பார்க்க போறோம். So Y parameter to Z parameter சேம் அதே மாதிரி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து Z parameter கண்டுபிடிக்க போறோம். இதுல Y matrix is equal to Z matrix into I matrix. இது வந்து Z parameterக்கு Y parameterக்கு I matrix equal to Y matrix into V matrix. இது வந்து Y parameterக்கும். So நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா Z matrix கண்டுபிடிக்கிறதுக்கு Y matrix ஓட இன்வர்ஷன் எடுத்துப்போம். So Y inverse is equal to 1 by modulus of Z into adjoint of 1 by modulus of Y into adjoint of Y. So நம்ம அதே மாதிரி Y11 Y12 Y21 Y22. So இதல நம்ம வந்து 11 and 22 ஓட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு Y12 க்கும் Y21 க்கும் நம்ம நெகட்டிவ் சைன் இன்ட்ரோ듀ce பண்ணோம். அதே மாதிரி modulus of Y is equal to Y11 Y22 minus Y21 into Y12. அந்த இதுல பார்த்த மாதிரியே தான் இது one of the இந்த ட்ரிக் மூலமா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ Z11 கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டர்ல மாடுலஸ் ஆஃப் Y போட்டுக்கணும். இதே மாதிரி தான் Z12 க்கும் Z21 க்கும் Z22 க்கும் டினாமினேட்டர்ல ஆல்வேஸ் மாடுலஸ் ஆஃப் Y. அதுக்கப்புறம் adjoint of Y ல என்ன கிடைக்குதோ அந்த பாராமீட்டர்ஸ் வந்து அந்த பாராமீட்டர்ஸை நம்ம வந்து நியூமரேட்டர்ல நம்ம போட்டுப்போம். இங்க வந்து எப்படின்னா Z11 க்கு நம்ம Y11 divided by modulus of Y. Z12 க்கு வந்து minus of Y12 divided by modulus of Y. Z21 க்கு minus Y21 modulus of Y. Y22 க்கு Z22 க்கு Y22 divided by modulus of Y. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இங்க வந்து Z1 Y11 னா இந்த பாராமீட்டர் போட்டுட்டு மாடல் அங்க வந்து மாறி வருது. Is it right? இது இதுல தான் வருமா Y22 இல்லாம Y11 னே தான் வருமா? இல்ல சோ Y22 தான் அதே தான் வரும். சோ வந்து Y22 Y11. ஓகே. சோ வந்து அதுல இருக்கிறது இது இங்க ஃபாலோ பண்ற அதே பிரின்சிபல் தான் அங்கேயும் ஃபாலோ பண்றோம். ஓகே. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா Z பாராமீட்டர் to Y பாராமீட்டர் கன்வர்ஷன் கத்துக்கிட்டோம். Y பாராமீட்டர் Z பாராமீட்டர் கன்வர்ஷன் ரெண்டும் கத்து கொடுத்த ரோகித்துக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.